ரொம்ப காலத்திற்கு முன்பு காகங்கள் அனைத்தும் வெள்ளையாக இருந்தன. அப்பொழுது எல்லா காகங்களும் மிகவும் தூரமாக சூரியன் வரைக்கும் பறந்து செல்லுமாம். சூரியப்பூர் என்ற ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு ரொம்ப வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தாள். ஒரு இனிமையான காலை பொழுதில் சூரியப்பூர் ராஜாவிற்கு குட்டியான அழகான இளவரசி பிறந்தார். இளவரசியின் பெயர் அற்புதா. அற்புதா பிறந்ததிலிருந்து வீட்டை விட்டு வெளியே வந்ததில்லை. ஒரு நாள் வீட்டிலிருந்து வெளியே வந்து விளையாடி கொண்டிருந்தாள். அப்பொழுது சூரியன் அவளை பார்த்தது. சூரியன் பார்த்து பேசியது அவளிடம். சூரியனுக்கு மிகவும் அற்புதாவை பிடித்துவிட்டது. அற்புதாவிற்கும் சூரியனை மிகவும் பிடித்துவிட்டது. இருவரும் சிறந்த நண்பர்களாக மாறினர். தினமும் வெகுநேரம் சூரியனும் அற்புதாவும் வெகுநேரம் பேசிக்கொண்டிருந்தனர். அப்பொழுது இருவரின் நட்பும் அதிகமானது. ஒரு நாள் சூரியன் அற்புதாவிற்கு பரிசளிக்க விரும்பியது. அப்பரிசினை தன் அருகில் வரையில் பறந்து வரும் காகத்திடம் கொடுத்து, இதனை கொண்டு அற்புதாவிடம் கொடுத்துவிடு, நான் கொடுத்த பரிசாக என்று கூறி காகத்திடம் ஒரு பையை கொடுத்தது. காகமும் பையை மாட்டிக்கொண்டு அப்பரிசினை எடுத்துக்கொண்டு அற்புதாவிடம் பறந்து சென்றது. போகும் வழியில் காகத்திற்கு மிகவும் பசி எடுத்தது. காகம் செல்லும் வழியில் ஒரு கல்யாண நிகழ்ச்சியை காகம் பார்த்தது. அப்பொழுது காகத்திற்கு மிகவும் பசியாக இருந்ததால், நாம் உணவருந்திவிட்டு வந்து இதனை கொண்டு இளவரசியிடம் கொடுப்போம் என்று நினைத்து அக்கல்யாண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உணவருந்தியது காகம். அப்பொழுது சூரியன் கொடுத்த பரிசு பையை காகம் ஒரு மரத்தில் மாட்டி வைத்திருந்தது. அம்மரத்தில் ஒரு காகம் வந்து உட்கார்ந்த பொழுது, என்ன பை இருக்கிறது, இதில் என்ன இருக்கிறது என்று பார்த்த பொழுது அதில் முத்துக்களும் மாணிக்கங்களும் சந்தனங்களும் இருந்தன. இவை அனைத்தையும் பார்த்த காகம் தாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்து அனைத்தையும் எடுத்துக்கொண்டு பறந்து சென்றது. அப்பொழுது அதில் குப்பைகளை போட்டு வைத்துவிட்டது. அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டது காகம். உணவருந்திவிட்டு வந்த காகம் அந்த பையை எடுத்துக்கொண்டு இளவரசியிடம் பறந்து சென்றது. பறந்து சென்று இளவரசியிடம், இதனை சூரியன் உன்னிடம் கொடுக்கச் சொன்னார் என்று கூறியது. அப்பரிசு பொருளினை தந்தது காகம். அப்பரிசு பையை வாங்கி பார்த்த இளவரசி மிகவும் அதிர்ச்சியடைந்தாள். ஏனென்றால் அதில் இலைகளும் குப்பைகளும் இருந்தன. இதனை கண்ட இளவரசிக்கு மிகவும் கோபம் வந்தது. சூரியனுக்கு என் மீது பாசமே இல்லை என்று நினைத்தபடி, இனிமேல் நான் சூரியனிடம் பேச மாட்டேன் என்று காகத்திடம் கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டாள். அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் சூரியன் இளவரசியை காண வந்தது. அப்பொழுது இளவரசி அங்கே இல்லை. தான் கொடுத்த பரிசு பொருட்கள் உள்ள பை கீழே விழுந்து கிடந்ததை கண்ட சூரியன் மிகவும் கோபப்பட்டது. ஏதோ ஒன்று தவறாக நடந்திருக்கிறது என்று நினைத்து அந்த காகத்தை கூப்பிட்டது சூரியன். காகம் நடந்ததை சூரியனிடம் கூறியதால் காகத்தை பார்த்து சூரியன் மிகவும் கோபமாக முறைத்து பார்த்தது. உடனே காகம் கருமையாக மாறிவிட்டது. வெள்ளையாக இருந்த காகம் கருப்பாக மாறியதை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டது. அதனோடு சூரியன் பூமியிலிருந்து வெகு தொலைவில் சென்று விட்டன. அன்றையிலிருந்து இன்றைய வரை காகங்கள் கருப்பாகவும் சூரியன் வரை பறக்க முடியாத நிலைமையும் மாறிவிட்டது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், நமக்கு கொடுத்த வேலையை நாம் சரியாக செய்தல் வேண்டும். நன்றி.